விழுப்புரம் அடுத்து சூரப்பட்டு பகுதியில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்த நாள் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம், தேர்தல் விரைவில் அறிவிக்கப்படலாம். இந்த ஆட்சி ஐசிஓவில் உள்ளது. தேர்தல் அறிவித்தவுடன் ஆட்சிக்கு பால் ஊற்றி விடலாம். வாக்களிக்கும் வரை காத்திருக்க வேண்டியதில்லை. போதும் இந்த ஆட்சி. 1000 ரூபாய் மற்றும் ஓசி பேருந்தை தவிர இந்த திமுக ஆட்சியில் மக்கள் பயனடைந்த ஏதேனும் ஒரு திட்டத்தை சொல்ல முடியுமா? ஆட்சிக்கு வந்தவுடன் கல்விக் கடனை ரத்து செய்வோம் என கூறினார்கள். 5 ஆண்டு முடிந்துவிட்டது. ஆனால் ரத்து செய்யவில்லை. எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்தால் வங்கியில் பெற்ற கல்விக் கடனை அரசாங்கம் ஏற்று வங்கிக்கு பணம் செலுத்தும். நாங்கள் செலுத்துவோம். எங்களால் கட்ட முடியும். ஏனென்றால் எங்கள் கூட்டணியில் இந்திய நாட்டின் பாரத பிரதமர் ஜி எங்களுடன் இருக்கிறார். ஜி இருக்கும் வரை ஜி பூம்பா போல் தமிழ்நாட்டில் எல்லாம் நடக்கும். மோடி எங்களுடன் உள்ளார். மோடி இந்திய நாட்டின் பிரதமர். அவர் நினைத்தால் தமிழ்நாட்டுக்கு தேவையான அனைத்து நிதிகளையும் திட்டங்களையும் வழங்க முடியும். வேலைவாய்ப்பை உருவாக்க முடியும். கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு வரட்டுத்தனமாக அரசியலுக்காக மத்திய அரசோடு வீண் விவாதம் செய்து கொண்டு தமிழ்நாட்டின் வளர்ச்சியை கோட்டை விட்டனர். அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அனைத்து வங்கி அதிகாரிகளையும் அழைத்து பேசுவோம். நாங்கள் அழைத்தால் வங்கி அதிகாரிகள் வந்தே ஆக வேண்டும். வர முடியாது என கூற முடியாது. ஏனென்றால் மோடி எங்களுடன் உள்ளார். வரவில்லை என்றால் அவர் அங்கு இருக்க முடியாது. வேறு ஊருக்கு சென்று விடுவார். கடனுக்கான வட்டியையும் அபநாதத்தையும் தள்ளுபடி செய்ய கூறுவோம். ஏனென்றால் என்னுடன் மோடி உள்ளார். அசல் தொகையிலும் 5000 கோடியை தள்ளுபடி செய்ய கூறுவோம். ஏனென்றால் மோடி எங்களுடன் இருக்கிறார். நம்மை விட திமுகவினரே ஆட்சி குறித்து கடுமையான விமர்சனம் செய்கிறார்கள் என பேசினார். மோடி எங்க கூட இருக்கிறார். அவர் இந்திய நாட்டின் பிரதமர். இந்திய நாட்டினுடைய பிரதமர் நினைத்தால் தமிழ்நாட்டுக்கு தேவையான அனைத்து நிதியையும் வழங்க முடியும். அனைத்து திட்டங்களையும் தர முடியும். அனைத்து வளர்ச்சி திட்டங்களையும் தர முடியும். வேலைவாய்ப்பை உருவாக்க முடியும். 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி நடந்தது வரட்டு வீண் விவாதங்களை செய்து கொண்டு மத்திய அரசோடு அரசியலுக்காக விவாதம் செய்து தமிழ்நாடுடைய வளர்ச்சியை கோட்டை விட்டது. இளைஞருடைய வாழ்வே மண்ணெண்ணி போட்டது இந்த அரசு. ஆனா இன்னைக்கு நாங்க என்ன சொல்றோம்? கல்வி கடன் ரத்து போகும். எப்படி? ஆட்சிக்கு வந்த உடனே இந்தியன் பேங்க், ஸ்டேட் பேங்க், யூனியன் பேங்க் எல்லா சேரும் வாங்கணும் சொன்னா வந்தே ஆகணும். சேர்மன் வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. இப்ப ஸ்டாலின் கூட்டம் அதை வேலையை பறையாண்டுவோம். ஆனா நாங்க கூட்டம் சார் வந்துடும் சார். ஏன்? மோடி எங்க கூட இருக்காரு. வந்தே ஆகணும். வரலன்னா அவர் அந்த இடத்துல இருக்க மாட்டார். அப்புறம் அவர் வேற ஊருக்கு போயிடுவார். அப்புறம் வருவார். ஐயா சொல்லுங்க ஐயா, எவ்வளவு கடன் கொடுக்குது தமிழ்நாட்டில்? 20000 கோடி. வட்டி எவ்வளவு? அபராத வட்டி எவ்வளவு? அது ஒரு 10,000 கோடி. வட்டி எல்லாம் கட்ட முடியாது. அபராதம் எல்லாம் கட்ட முடியாது. தள்ளுபடி பண்ணுவாங்க. ஏன்? மோடிஜி எங்க கூட இருக்காரு. வட்டியே தள்ளுபடி பண்ணிடுவாங்க. அசல் எவ்வளவு? 20,000 கோடி எல்லாம் உங்களால் கட்ட முடியாது. அதுல ஒரு 5000 கோடி தள்ளுபடி பண்ணுவாங்க. பண்ண வைப்போம். மோடி எங்க கூட இருக்கிறார். அப்புறம் 5000 நான் மொத்தமாலாம் கட்ட மாட்டோம். 5 வருஷம் தவணையா தான் கட்டுவோம். அது வருஷத்துக்கு 3000 கோடி. 5 வருஷத்துக்கு 5000 கோடி கட்டுறோம். கொடுப்பாங்க. இதெல்லாம் இப்ப சொன்னது ஜாலியா சொன்னேன். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொன்னது. இது நடைமுறையா தான். ஒரு தனியார் நிறுவனம் ஒரு 5000 கோடி பேங்க்ல கடன் வாங்கிட்டா அந்த கடன் அந்த நிறுவனம் நஷ்டத்துல போயிடுச்சு, முடங்கி போச்சு, திவால் ஆயிடுச்சுன்னா கொடுத்த வங்கி எல்லாம் உட்கார்ந்து பேசுவாங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. கடைசியா அந்த லோனு என்ன இன்னைக்கு இந்த 6000 கொடுக்குது. அதான் இந்த கல்வி கடனுக்கான கடனை தள்ளுபடி பண்ணிருக்கலாம்ல. இன்னைக்கு இந்த 6000 கொடுத்தியே அந்த விவசாய கடனை தள்ளுபடி பண்ணிருக்கலாம்ல. மனம் இருந்தா. அது அன்னைக்கு பண்ணிருந்தா ஓட்டு வராது. அன்னைக்கு பண்ண ஓட்டு போட்டுட்டு இப்பதான் 30 நாள் ஓட்டு போட போற. அதனால தராது. இதெல்லாம் விடுமா? முக்கியமான உங்க பிரச்சனை ஒண்ணு இருக்குது. என்ன சொன்ன தேர்தலில்? நான் ஆட்சிக்கு வந்தா 150 நாள் வேலைவாய்ப்பு, 3 நாள் வேலைவாய்ப்பு தரணும். வருதா? இப்ப ஜிபே என்ன பண்ணுவாங்க? பாக்கெட்ல அவங்களே கையை விட்டு பணத்தை எடுத்து போட்டுவாங்க. இல்லைன்னு சொன்னாலும் பாக்கெட்ல இருந்து எடுத்து போட்டுப்பாங்க. வீட்டு காசை வாங்கி 10 ரூபாய் எடுத்து 50 பைசா உங்களுக்கு கொடுப்பான் முட்டாய். இப்ப 1000 ரூபாய் பிஸ்கெட் கொடுத்து செயினை தெரிந்து போறாங்க. தெரிந்து போயில ஓட்ட அது மாதிரிதான். அதிமுக மக்களோட மக்களாக
என்றைக்கும் மக்களுக்காக குரல் கொடுக்கிற இயக்கம் ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி உங்களுக்காக பாடுபடுகிற ஒரு இயக்கம். இந்த 5 வருஷம் ஆமா நாங்க எதிர்கட்சி இருக்கிறோம், நாங்க வராம வந்துட்டோம். வருஷம் வருஷம் இந்த நிகழ்ச்சியை பண்ணிட்டே இருக்கிறோம். வருஷத்துல ஒரு ஊர்ல பண்ணிட்டு தான் இருக்கோம். எங்களால் முடியுமோ அந்த நிகழ்ச்சியை செய்யணும் தான் இருக்கோம். சில பேர் ஆளுங்கட்சி இருந்தா வருவோம், அப்படி பந்தா வருவோம், காரை விட்டு இறங்க மாட்டோம், கண்ணாடி விட்டு கூட இறக்க மாட்டோம். ஏன்னா ஏசி வெயில் அடிக்குமா, அவங்கள குடும்பம் 2000 பண்ணி மாற்றி சொல்லிட்டாரு பிறகு வர அந்த கதைக்கு. இப்ப என்ன நிலைமை? இன்றைய காலகட்டம் முக்கியமான காலகட்டமா? நேற்று முன்னாள் இறுதி வாக்காளர் பட்டியலை அறிவிச்சுட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல, இன்னும் 30 நாள் 35 நாள்ல நீங்க ஓட்டு போட போறீங்க. அடுத்த 5 ஆண்டு காலத்துக்கு யார் இந்த நாட்டை ஆள வேண்டும், யார் வந்தால் சிறப்பாக இருக்கும், யார் வந்தால் இந்த நாட்டை காப்பாற்றுவார்கள், யார் வந்தால் சொன்னை சொல்லி காப்பாற்றுவார்கள், யார் வந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும், யார் வந்தால் சீரழிந்து போயிருக்கிற இந்த இளைஞர் சமுதாயத்தை காப்பாற்ற முடியும், யார் வந்தால் விவசாயிகளுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுப்பார் என்று நீங்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டிய நேரம் ரொம்ப நாள் இல்லை. அடுத்த மாசம் இறுதிக்குள்ளாக நீ ஓட்டு போடணும். 30 நாள் 35 நாள் தான் இருக்குது. தேர்தல் இன்னைக்கு நைட் அறிவிக்கலாம், காலையில் அறிவிக்கலாம், நாளைக்கு அறிவிக்கலாம், இல்லை நாளைக்கு அறிவிக்கலாம். இந்த மாசம் முடியறதுக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்குது. இந்த 3 நாளுக்குள்ள அறிவிப்பு வரும்ன்றாங்க. இல்லைன்னா அடுத்த மாசத்துல முதல் வாரத்துக்குள்ள. அதிகபட்சம் இந்த ஆட்சியினுடைய இப்ப ஐசியில் இருக்குது, உயிர் நாடி துச்சி இருக்குது, பால் ஊத்து பாலை ஊத்து. தேர்தல் ஆணைய தேதி அறிவிச்சோன்னு நம்ம பாலை ஊத்திடலாம், உடன்கட்டை ஏற்றிடலாம். 30 நாள் நம்ம ஓட்டு போடுற வரைக்கும் காத்துட்டு இருக்க வேணாம். தேதி அறிவிச்சோன்னு அப்பயே பாலை ஊத்தி எடுத்துடலாம். போதும் இந்த ஆட்சி, இது போதும் போதும். அவங்க சொன்ன வசனம் தான். யாரு அது எனக்கு சரியா சொல்றது இல்லை, மறந்து போச்சு. இன்னொரு வசனம் சொல்ற, ஆண்டது போதும், அது மாதிரி போதுடா சாமி உங்ககிட்ட கொடுத்தது இந்த 5 வருஷம் இந்த மக்கள் பட்ட பாடு. அது என்ன? எதை கேளு, ஒரு 1000 ரூபாவை கொடுத்துட்டு சொல்றானுங்க பாரு 5 வருஷமா. எதை பார்த்தாலும் சும்மா நடந்து போனா விடப்படுறாரு, நடந்து போயினே சொல்றாரு, அப்புறம் ரன்னிங் போயினே சொல்றாரு, அப்புறம் சைக்கிள் ஓட்டுன்னு வந்து சொல்றாரு, அப்புறம் பைக்ல வேற வந்து சொல்றாரு, அப்புறம் கார்ல வந்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? 5 வருஷம் என்னுடைய ஆட்சியில, என்னுடைய 5 ஆண்டு காலம் ஆட்சியில, யார் சொல்றது? ஸ்டாலின் சொல்றாரு, முதலமைச்சர் சொல்றாரு, என்னுடைய 5 ஆண்டு காலம் ஆட்சியில மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. முதல்ல அவர் சொல்றாரு, நான்